முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆராதனை மற்றும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோடு முதலாவது ஆராதிங்க. வாங்க ஒருமித்து ஆண்டவருடைய நல்ல நாமத்தை உயர்த்துவோம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அழுது பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அழுது பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்ல கரகுச்சாமாய் தட்டி குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் ஒப்பில்லாத அன்பு, தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண. சொல்லுமா, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்ல கரவை தட்டி மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னையே மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத
வெப்பில் இருக்கிறவரை தூக்கி எடுக்கிற தெய்வத்துக்காக அவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோமா? சேர்ந்து பாடுவோமா? குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயிர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயிர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. வெப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத, சொல்லுங்க, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அடுத்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு, சொல்லுங்க, புறமே தள்ளாத. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத, இது ஒப்பில்லாத அன்பு. எஸ் 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 எஸ், இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. சொல்லுங்க, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அழுந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புதம். சொல்லுங்க, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அழுந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத, புறமே தள்ளாத. சொல்லுங்க, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண. சொல்லுங்க, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுங்க, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுமா, இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. சொல்லுமா, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
நல்ல கரங்களை தட்டி துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. சொல்லுமா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரங்களை வைத்து அசைத்து சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது கிருபை தந்தார் இயேசு, புது கிருபை தந்தார். புது பாடல் தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது கிருபை தந்தார் இயேசு, கிருபை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் சொல்லுமா. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்தி. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுமா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. சொல்லுமா, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுமா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்து. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். சொல்லுமா, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக இப்பொழுது நித்திய பெருமை மேட்ரிமோனி ஊழியங்களை குறித்ததான ஒரு முக்கிய அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெருமை கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா?
இந்த மாதத்திலே கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்ம எடுத்திருக்கிற கான்செப்ட், நிறைவான ஆண்டவர் நம்ம லைஃப்ல வரும் பொழுது எல்லா குறைகள் நீங்கும். அல்ல அன்றைக்கு தியானித்தோம், சவுல் பவுலுடைய வாழ்க்கையில நிறைவானவர் வந்த பொழுது, வெளிச்சமாக சத்தமாக வந்த பொழுது, அவனை காத்திருக்க செய்த பொழுது, ஊழியரை சந்திக்க வைத்த பொழுது ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த அந்த மனிதர் கிறிஸ்துவுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தலையிடணும், நமக்குள்ள ஒரு நல்ல ரியலைசேஷன் ஆண்டவர் நிச்சயமாய் தரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உடனே நீங்க கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ். ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நம்ம விருப்பம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக நினைப்போம். எப்பவுமே ஜெபம்னாலே ஆண்டை சந்திச்சாலே ஸ்தோத்திரம், அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு. ஆனா அது பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்பார்க்கிற ஜனங்கள் சொன்ன காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் கூட நீங்க சொல்லலாம் பாருங்க, ஆண்டவர் சந்திக்கணும். நீங்க பிரத்யேகமா பல சூழ்நிலைகள் வழியாக சந்திக்கலாம். இந்த நாட்களில் என் கூட ஆண்டவர் ஒரு இடைப்படுதலை ஏற்படுத்தினார் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். என்ன நான் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன ஸ்தோத்திரம், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பாருங்கப்பா. அது ஸ்தோத்திரமாப்பா, என்ன காரியங்கள் இருக்கு, நான் எப்படி இன்னும் போகணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்ல ஸ்தோத்திரம். எதிர்பார்க்க என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு கூட அது நடந்திருக்கலாம். அது எனக்கு அது மூலமா நீ கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவருடைய உதவும் கரம் இருந்தது, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நான் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட நெருக்கட்ட நேரத்தில் கர்த்தர் பல விதங்களிலே வந்து நம்மை சந்திக்கும் பொழுது, ஆமென், வெளிச்சமாக வருவார், அல்ல சோதரன் வார்த்தையாக வருவார், செயலாக வருவார், ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருவார் பாருங்க. அல்ல சோதர முந்தைய சகோதரன் இருந்தார், ஒரு நாள் டிவி பார்த்து கொண்டிருந்த பொழுது அல்ல சோதரம் அவருக்கு பீகாரை குறித்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அல்ல சோதரம் உடனே பீகாருக்கு போய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார் பாருங்க. டிவியில் நடந்த அங்கே ஜனங்களுடைய நிலையை குறித்த ஒரு வீடியோ பார்த்த பொழுது கர்த்தர் இடைப்பட்டார், ஒரு ஊழியக்காரராய் மாறினார் பாருங்க. இப்படியாக சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்போ நீங்கள் ஊழியத்து போகும்பொழுது ஒரு பேர்டன், ஒரு காரியத்தில் கர்த்தர் கொடுத்தார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த வார்த்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொல்லி பார்க்க. அப்போ முதலாவது நம்ம ஸ்தோத்திரம், நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அன்றைக்கு மாலையில் 2 கொரிந்தியர் 5 அல்லது 17 தியானித்தோம். ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாவற்றையும் இந்த நிறைவான நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லாம் புதிதாக மாறும் என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு நம்ம காலையில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் லவ் குறித்து நம்ம படிச்சோம். சுய அன்பு, தன் ஆர்வ அன்பு அப்படின்னு சொல்லி படித்தோம். வேதத்தில் 3 வித அன்புகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் மேல் வைக்கிற அன்பு, பிற ஜனங்கள் மேல் வைக்கிற அன்பு, 3வது உங்கள் மேல் நீங்கள் வைக்கிற அன்பு. நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தியானிக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். சில நேரங்களில் செல்ஃப் லவ்ஸ், அது சுய அன்புங்கிறது சில நேரம் பாவமாக படுக்கப்பட்டிருக்கு, ஒரு வேதத்துக்கு முரணான காரியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட நிலை. மாற்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது ஒரு கட்டளையாக சொல்லப்படாவிட்டாலும் இயற்கையாகவே நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கு பாருங்க. அது பசிச்சோடனே என்ன செய்றீங்க, சாப்பிட்றீங்க. ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் என்ன செய்றீங்க, பாதுகாப்பான இடத்துக்குள்ள போறீங்க. இது எப்படி நடக்கு அப்படின்னா, ஒரு செல்ஃப் லவ் மூலமாக தான் நடக்குது. அதான் உன்னை நேசின்னு டைரக்டா பைபிள்ல போடப்படாவிட்டாலும்
உன்னை நேசிக்கிறது போல மற்றவரையும் நீ நேசிப்பாயாக. நான் எப்பயுமே சொல்வேன், ஒரு மனிதன் இயற்கையை சார்ந்து வாழ படைக்கப்பட்டிருக்கிறான், இதர ஜனங்களை சார்ந்து வாழ படைக்கப்பட்டிருக்கிறான், இயற்கையை சார்ந்து வாழ படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மூன்றுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், இயற்கைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், இதர ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்போ அந்த நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த கல்தேய தேசத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே எடுத்து கொண்டு வர கொடுத்து பார்க்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டு சார் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆசீர்வதிப்பேன்ப்பா, பின்பதாக நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் உங்களுக்குள்ள செம்பல தண்ணியில் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ உங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க கிறிஸ்துவின் அன்பை நீங்க விளங்கி கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேச முடியும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்துவின் அன்பை விளங்கி கொள்ளவில்லை. நீங்க விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பேசுவீங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பிரின்சிபல் அடிக்கடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார், நோயிங் அபவுட் காட் லீட்ஸ் டு வர்ஷிப், வர்ஷிப் லீட்ஸ் டு மிஷன் அப்படி சொல்லி. தேவன் நீங்க சரியா அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா மாறிடுவீங்க. நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களா மாறினீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு ஒரு பிரசங்கமே நமக்கு அவசியம் இருக்காது தேவ ஜனங்களே. ஒரு சிலருக்கு லேசா தட்டி விடுறதுக்காக பிரசங்கம் இருக்கும் இல்லையே, கிறிஸ்து அலிஸ்வர பாருங்க, இன்னைக்கு காலையில் சாட்சி சொன்ன சகோதரனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை பல சூழ்நிலை மூலமாக சபையின் மூலமாக உறுதிப்படுத்தி தந்திருக்கிறேன். நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஆண்டவரோடு கூட கனெக்டடா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆண்டவர் உங்க கூட பேசுவார். சொல்லுங்க அல்லேலூயா. டைரக்டா நீங்க நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்க நல்லா ஆராய்ச்சிட்டு வாங்க பாருங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை தெல்வாரு. பிரசங்கத்தின் மூலமாகவோ பாட்டின் மூலமாகவோ சங்கீதத்தின் மூலமாகவோ ஜபத்தின் மூலமாக அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார், ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுவார். இன்னும் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிற வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணதை குறித்து அவர் சாட்சியா சொன்னதை பார்க்கிறோம் தேவ ஜனங்களே. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ நம்ம நேசிக்கணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உலகம் காட்டுகிறபடி அல்லது ஒரு பெருமையை குறிக்கிறதாக இல்லை. உலகம் செல்ஃப் லவ்ங்கிற பெருமை, நான் யாருன்னு உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், நார்சிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு என்னன்னா, நான் பெரிய ஆளுன்னு மற்றவங்களுக்கு காட்டணும், எல்லாரும் என்ன புகழணும் அப்படின்னு செயல்படுற ஆட்கள் இருப்பாங்க. அது அன்பு கிடையாது. வேதம் சொல்ற அன்பு கிடையாது. அல்லது கிறிஸ்து உங்களை எவ்வளவு மதிக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு ஓவியத்தின் ஸ்தோத்திரம் பாராட்டு யாரை போய் சேரும்னா ஓவியரை போய் தான் சேரும். அந்த ஓவியர் அழகாக வரைந்தது நிமித்தமாக ஒரு பாராட்டு பெறுகிறதை பார்க்கிறோம். அதே போல பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு, அதை நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அது ஸ்தோத்திரம். அவரை மற்றவர்கள் பாராட்டும்படியாக நாம் நம்மை குறித்து சரியாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சார். அதனால நீங்க செய்ய வேண்டிய காரணம், நீங்களாம் யார் அப்படின்னா, நான் படிச்சு இந்த குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இமேஜ் பாருங்க. நாம் நல்ல ஒரு திராட்சை தோட்டம் பாருங்க. இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடிகள் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு நல்ல ஒரு ஃபென்சிங் போடணும் பாருங்க, எதுவும் வரக்கூடாது. பின்பதாக என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல தண்ணீர் ஊற்றணும். மூணாவது அதுக்கு நல்ல உரம் போடணும். நாலாவது இருக்கிறதுலே பழத்திலேயே ரொம்ப அதிகமாக ஈஸியாக பூச்சி தாக்குறது என்ன தெரியுமா? திராட்சை பழத்தை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை தான் நல்லா கழுவி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கிரேப்ஸை நல்லா மஞ்சள் லைட்டாக உப்புலாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அதில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுற பழங்கள் எதுனா கிரேப்ஸுக்கு தான். க்ளீன் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எடுத்தோன்னே நீங்கள் எடுத்து நல்லா இருக்குன்னு கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது நல்ல விஷயம் கிடையாது. அப்போ பாருங்க, இவ்வளோ நடக்கிற நேரத்தில் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது பாருங்க. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் நேசித்து நீங்கள் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக
உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறத குறித்து பேசினேன். ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான். நான் காலையில் இதை குறித்து பேசியிருக்கேன். இன்றைக்கு நான் சொல்ல வர ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்போமாக. இன்றைக்கு கூட ஆண்டு நம்மோடு கூட பேசுவார், இடைப்படுவார். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 4:18. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இந்த அன்பு உலகமெங்கிலும் இந்த நாட்கள் என்ன தியானிக்கிறாங்க? அன்பை தியானிக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டே, ரோஸ் டே, பிங்க் டே அப்படின்னு இருக்கும். நீங்கள் டே இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், நெட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் போட்டிருக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு சொல்கிற நேரத்துலேயே ஒரு ஸ்பார்க் அவங்க முகத்தில் தெரிகிறத பார்க்குறேன். எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலட்டாலும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறத உங்கள் முகம் காட்டுது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 14ஆம் தேதி வேலண்டைன் டேன்னு இருக்குது பாருங்கள். நிறைய அதுவே நல்ல அரசியலாக்கப்பட்டிருக்கு. நிறைய விற்கும் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் விற்கும், கார்டு விற்கும், நிறைய வெகுமதிகளை கொடுக்கறதற்கு நிறைய விதங்களில் அது இந்த வியாபாரத்துறை ஈடுபடுகிறதை குறித்து பார்க்குறோம். அன்பை ரொம்ப கொண்டாடுறாங்க. அது சோத்திரம். உணர்வு பூர்வமான அன்பை கொண்டாடுறாங்க. ஃபீலிங்ஸ் பேஸ்டான லவ். ஆனால் நீங்களும் நானும் ஃபேக்ட் பேஸ்டான அன்பை நாம் கொண்டாடுறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃபீலிங் பேஸ்டான அன்பை இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் கொண்டாடுறாங்க. நம்ம ஃபேக்ட் பேஸ்டான அன்பை நம்ம கொண்டாடத்தக்கதான கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஃபேக்ட். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் தம்முடைய ஜீவனை கொடுத்து, நாம் மறிக்க வேண்டிய இடத்துல நம்ம மறித்து ஜீவனை கொடுத்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னை விசுவாசிக்கணும், மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறாரு. இது ஃபேக்டா ஃபீலிங்கா? ஃபேக்ட். நம்ம அன்பு ஃபேக்டை பேஸ் பண்ணி, அதான் நம்ம லைஃப்பில் ஃபேக்டை பேஸ் பண்ணி நம்ம நேசிக்கணும். அதனால தான் நம்மளும் போட்டியாக இந்த நாட்களில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பை கொண்டாடுறோம். ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்பெஷலான வேலண்டைன் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்த நாட்களில் திருமணத்துக்கு பெரிய தடை போடப்பட்ட சூழ்நிலையில் சென்ட் வேலண்டைனா அவர் ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுனால அவர் கொல்லப்படுறதை குறித்து பார்க்குறோம். அந்த நாள் தான் இந்த சென்ட் வேலண்டைன்ஸ் டேன்னு, ஒரு கொலை நடந்த நாள் தான் சென்ட் வேலண்டைன் டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் பாருங்க. நல்ல கவனிங்க. இந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பாருங்க பயத்தினாலே சிக்கி போயிருக்கிறத பார்க்கணும். பயம் வந்துட்டா நீங்கள் தோக்கிறதுக்கு முன்னாலேயே தோற்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தோல்வி வரும் முன்பதாகவே அது தோற்க ஆரம்பிக்கிறீங்க. எப்போ அப்படின்னா இந்த பயம் நம்ம லைஃப்பில் வரும்பொழுது. அதான் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்களும் நான் சொல்லணும், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருப்பதினால். கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். 12 பேர் வேவு பார்க்க போகிறாங்க பாருங்க. 10 பேர் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்தாங்க. உண்மையில வாட்ட சாட்டமா இருந்தாங்க. அவளுக்கு முன்பதாக வெட்டுக்குள்ளே போல இருந்தாங்க. இவரெல்லாம் ஜெயிப்பது நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா பிரைசலா காலேபும் யோசுவாவும் பாருங்க, அந்த சிச்சுவேஷன் இப்படி பார்த்தாங்க. பெரிய ஆளே, ஒரு பெரிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். செங்கடலை பிளந்து அல்சோத்திர பாதி உண்டு பண்ணி எங்களை காத்த ஆண்டவர். வனாந்திரத்தில் நீரூற்றை புறப்பட பண்ணினவர். அல்சோத்திர மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் நடத்தினவர். எல்லா யுத்தங்களிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர். இந்த யோர்தானையும் கடக்க உதவி செய்தவர். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இருக்கிற ஜனங்களையும் ஜெயிப்பதற்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றபடினால அந்த பயம் ஜனங்களை விட்டு போச்சு. எப்பயுமே மெஜாரிட்டி சொல்கிறது தான் உலகம் நம்பும், மைனாரிட்டி சொல்கிறத நம்பாது பாருங்க. ஆனால் ஸ்தோத்திரம், யாரெல்லாம் இவங்களை நம்பினாங்களோ அல்ல அவர்கள் எல்லாரும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை கற்றுதான். அதனால தான் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லணும். பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே என்ன செய்கிறீங்க? தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். தோல்வி வரமுனாலே நம்ம என்ன செய்கிறோம்?
தோத்துட்டோம். அதனால தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் அதில் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், மரண பயம், தண்டனையை பற்றி ஸ்தோத்திரம் பயம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பிலே பயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பானது பயத்தை நம்மை விட்டு நீக்குகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்புக்கு ஒரு இயல்பு இருக்குதான். த நேச்சர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லும்போது அன்புக்கு ஒரு இயல்பு இருக்கு. அந்த அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாதான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பு இருக்கிற இடத்துல ஒரு பயம். இது கிட்டத்தட்ட ஒரு கேண்டில் மாதிரி பாருங்க. இருள் இருக்கு, ஒரு கேண்டில் பற்ற வைக்கிங்க வைங்களேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நிறைய இதை கொடுத்து பிரசங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் பாருங்க. எனது கேண்டில் அந்த பய சூழ்நிலை அப்படியே மாறுது பாருங்க. ஒரு காலத்துலலாம் வீடுகளில் கரண்ட் போச்சுன்னா இன்வெர்டர்லாம் இருக்காது. டக்குன்னு என்ன செய்யும் அப்படின்னா இருட்டாயிரும். உடனே நம்ம ரெடியாக ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு கேண்டில் வச்சுருப்போம், ஒரு தீப்பெட்டி வச்சுருப்போம். அம்மா சத்தம் போடுவாங்க, எல்லாம் அப்படி நில்லுங்க அப்படின்னு. அவங்க அப்படியே உள்ளே போய் எடுத்து பற்ற வச்ச உடனே ரைட்டா அந்த சிச்சுவேஷன், சின்ன பிள்ளைலாம் பாருங்கள், டக்குன்னு ஆள ஆரம்பிக்கும் லைட் போனோடனே. லைட்டை போட்டு விட்டோட்டு என்ன ஆகும் அப்படின்னா இயல்பாக அந்த பய உணர்வு போகிறது போல இந்த அன்பு நம்ம லைஃப்பில் வரும் பொழுது அந்த பயம் நம்மை விட்டு தானாக நீங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவ அன்பு நம்ம லைஃப்பில் வரும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், தேவ அன்பு. அது பாவத்தின் கையும் மையுமாக அகப்பட்ட நிலை இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்களே உங்களை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஸ்தோத்திரம், விடுதலைக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலையில் நீங்க இருக்கலாம். ஆனா இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயமும் நம்மை விட்டு நீங்குகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்தது என்று நினைத்த நான் ஸ்தோத்திரம் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஸ்தோத்திரம் ஒரு கிருபை பெறுகிறது. அப்ப பூர்ண அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் அன்பு பாருங்க, பூர்ண அன்பு. அன்பே நம்ம வாழ்க்கையில ஒரு பயத்தை நீக்குமா? இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டாக சொல்லப்பட்டிருக்கு, பூரண அன்பு. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பூரண அன்பு. இந்த பூரண அன்பம்னா என்னது அப்படின்னா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நாம் தேவனை நேசிக்கும் அன்பல்ல, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பு எது காட்டுகிறதா இருக்கிறது? நம்முடைய அன்பல்ல, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட வச்சு ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு கூட சில சிச்சுவேஷனில் என்ன செய்யும்? மாறும் பாருங்க. அதுக்கு ஒரு மூட் ஸ்விங் இருக்கும். திடீர்னு நல்லா நேசிப்போம், திடீர்னு பாருங்க பைபிளும் கையுமா அலைவாங்க, திடீர்னு ஜபான் முழங்கால் போட்டு நிற்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இல்லாமலே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் சாட்சி பாருங்க, நம்ம நல்ல சாட்சியை கேட்டோம். நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர் தான், கல்லூரியில் படிக்கிறார், பயங்கரமான கடினமான வேலை பணி. ஆனால் ஆண்டவர் தேடுற நாட்களே போயிட்டு பாருங்க, ஜெபிக்க முடியல, வேத்தை வாசிக்க முடியல. சரி, ஆண்டவர் ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்துட்டு பாருங்க, சந்தேகம், உண்மையில கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷன் அவரை பிடிச்சி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஜெயிக்க பண்ணுறது குறித்து பார்க்கிறோம். நீங்கள் இங்கிலீஷ் சர்வீஸில் பேசின டாக்டர் மேஷாக் சொன்னாங்க, நாங்கள் 365 டேஸும் நாங்கள் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணணும், சரியா, ஒரு கண்டினியூஸாக 36 மணி நேரம் நாங்கள் டியூட்டி பார்க்கணும். ஆனால் அவர் சொன்னார், ஒரு நாள் கூட நான் சர்ச்சை மிஸ் பண்ணதில்லை, ஒரு நாள் கூட நாங்கள் எங்கள் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்பை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை, ஒரு நாள் கூட என் பர்சனல் டிவோஷன் வித் காடை நான் மிஸ் பண்ணேன். நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆண்டவரோட ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துருங்க பாருங்கள். சோதரம், நீங்கள் சர்ச்சுக்கு போனால் நீங்கள் ஸ்ட்ராங் அதை எடுத்துக்கணும், வேதத்தை வாசினா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், ஜெபம் பண்ணுன்னா ஸ்ட்ராங். இதுக்கெல்லாம் உங்களை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு பலவந்தம் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தம் பண்ணி கொள்கிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறான்னு சொல். நீங்கள் நான் ஒன்று சொல்லும் பொழுது அது ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நம்ம பைபிள் வாசிக்கிறோம்? நம்முடைய அன்பை தாண்டி கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்கி கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தகமும் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது பாருங்க. லேவியராகமம் கிறிஸ்துவ எப்படி பேசுது? அவர் பரிசுத்தர்னு பேசுது, அப்படித்தானே? இப்படி ஒரு நீங்கள் 66 புத்தகத்துக்கும்
இயேசுக்கு ஒரு ரிலேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு காலத்தில். ரிலேட்டட் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் எதை காட்டுகிறது? அவர் சிருஷ்டிப்பின் தேவனுங்கிற காட்டுது. யாத்திராகமம் என்ன? அவர் நம்மை வழி நடத்து. இதெல்லாம் சும்மா என் மனசில் வரதை சொல்கிறேன் பாருங்கள். அதனால் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு பாஸ்டர் தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க, என் மனசில் வரதை சொல்கிறேன். இப்படியா ஒவ்வொரு யாத்திராவும் கண்ண மூடி சொல்லலாம். இது என்னது? லேவியராகமம் என்னது? அது சுத்திகரிப்பை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பல சுத்திகரிப்பை குறித்து படிச்சிருக்கோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் என்பதை அது காட்டுகிறதா இருக்குன்னு படிக்கிறோம். அப்ப பாருங்க, கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை, கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அந்த அளவில்லாத அன்பை நாம விளங்கி கொள்ளும் பொழுது நம்ம லைஃப்ல எல்லா பயம் நீங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார். அது பாட்டு. எனக்கு ஒருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார், பாட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எவர்தான் இயேசு? அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணைய தேடுகிறார். எனக்கொருவர், எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணைய தேடுகிறார். அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகள், பாவங்கள், தோல்விகள் மத்தியிலும் ஸ்தோத்திரம், தேவன் நம்மை தள்ளி நம்மை விரட்டி விடாமல் நம்மை அரவணைக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நம்ம லைஃப்ல வரும் பொழுது பயம் நம்மை விட்டு ஓடுகிறது. பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. பயம் ஒரு மனுஷனுக்கு ஏன் வருது பாருங்க. ஏதோ நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது. என்னது பயம் எப்போ வரும்? சரியா, எப்போ எக்ஸாம் ரிசல்ட் காத்து சரியா எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருப்பார். ஒரு தீமையான காரியத்தை செய்கிறோம், அதனால் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ. இருளில் ஒரு காரியத்தை செய்கிறோம், அது வெளியரங்கமாய் மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இதனால தான் பயம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4 வித பயங்கள் இருக்கு. முதலாவதாக ஸ்தோத்திரம், மரண பயம். நீ உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்ன? மரண பயம். செத்துருவேனோ, அதுக்கு பிறகு அவ்வளோதான் என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய கதை அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த மரண பயம் பாருங்க ஆட்டி படுக்கு. ஒரு பக்தன் சொல்றாரு, ஒரு மரண படுக்கையில் இருக்கிறாரு, நான் ஸ்தோத்திரம் சுகம் பெற்று மீண்டும் ஜீவனை அடைந்து வெளியே மருத்துவமனையிலிருந்து வெளியே வருவேன் என்றால் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். ஒருவேளை நான் மறித்து விடுவேன் என்றால் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட். 2 நடந்தாலும் எனக்கு லாபம் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா இயேசு நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி பாருங்க, சாத்தான் அவங்ககிட்டே வர மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். செத்துரு செத்துருன்னு சொல்லுவான். நீ நிறைய தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்கிறது குறித்து பார்க்கிறோம். மரண பயம் பாருங்க. கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஃபேமஸான ஆளே தற்கொலை பண்ணி மறைச்சிக்கிட்டாரு பாருங்க. மரண பயம் நிறைய பேர் ஆட்டி படக்கிறத குறித்து பார்க்கிறோம். 2வது பாருங்க, குறைபாடுகளின் பயம் இருக்குது பாருங்க.
ஒரு குறைபாடு நம்ம வாழ்க்கை இருக்கிறது ஒரு பெரிய பயத்தை. இப்படி நம்ம குறைவா இருக்கிறோமே, நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷனை ஜெயிக்க போகிறோம்? ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், திறமையில் குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம், ஊழியத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஐயோ இல்லையே பலத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்படி குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. நம்ம சஸ்டெயின் பண்ணிடுவோமா, நம்ம எதிர்நீச்சல் போட்டலாமா, நம்ம அடைய வேண்டிய இலக்கை நாம் அடைந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. அல்ல சோத்திரம். ஆண்டவருடைய பூர்ண அன்பு இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம தேற்றுறது. எப்படி சொல்ற? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, என்னைக்கு நீங்க பலவீனமா உங்களை உணர்றீங்களோ அந்த பலத்தின் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லும் பொழுது, ஆயால் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுங்க. ஐயா 2 கையோடு இருக்கிறத காட்டும். இந்த ஒத்த கையை வச்சு கர்த்தர் சாதிக்க உதவி செய்ய வல்லவர். 2 காலோடு இருக்கிறத காட்டணும், ஒரு காலை வச்சு சாதிக்கிறதுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒரு குறைவு உங்க வாழ்க்கையின் ஒரு சாபமா நினைக்காதீங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பமா நினைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு குறைய உங்க வாழ்க்கை பெரிய சாபமா நினைக்காதீங்க. நிறைய அது சாபமா நினைக்க இல்லை, அது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். ஏன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த குறைவை நீக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பெரிய ஒரு அதிசயத்தை செய்கிறவர் கர்த்தர் உண்டு. அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய தூதன் உண்டு, அவருடைய அற்புதம் நம்ம லைஃப்ல உண்டு. தேவச்சனம் என்னைக்கு நான் பிரசங்கத்தை பண்றேன், இந்த அன்பு உங்க பயத்தை தூக்கி எறியட்டும். கிறிஸ்தனை நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க நான் செய்த என்னமா தவமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. அவர் நம்மளை உயிருக்குயிராக நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். பாவி என்று உங்களை தள்ள மாட்டார். ஆவலாய் உங்களை அழைக்கிறார். தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அது குறைவுகள் நிமித்தம் பயப்படாதீங்க. ரொம்ப போட்டி நிறைந்த இடமா இருக்குதே, கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். அருமையான டாக்டர் சஞ்சய் திசேல் சொன்னாங்க, ஆந்திராவில் சோதர் என்னது ஆனந்த் ஆந்திராவில் ஒரு மெடிக்கல் காலேஜில் தான் இந்த செஸ்ட்டுக்கான அந்த ஸ்பெஷலைசேஷன் ரெஸ்பிரேட்டிவ் பல்மனாலஜி ரைட்டா, அதுக்கான கோர்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. முதல் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது 1000 பேருக்கு முன்னாலேயே முடிஞ்சு போனதில்லை, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் 3rd லிஸ்ட்டில் வரும் பொழுது அந்த இடத்துல எதிர்பார்த்த காலேஜில் எதிர்பார்த்த குரூப் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு எங்கள் ஃபேமிலி டாக்டர் சரியா, அவனுடைய மகனும் சுத்தரம் படித்தான், எம்பிபிஎஸ் போகணும் ஆசை தான் பாருங்க. ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போல்லாம் நீட் கிடையாது, நீட் இல்லாத காலம். மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த வருஷத்தில் எல்லாருக்கும் என்ஜினியரிங் மேலே கடுமையான மோகம் இருந்திருக்கு பாருங்க. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ஜினியரிங் மேலே மோகம் இருந்ததுனால ஈஸியாக எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க கர்த்தர் செஞ்சிட்டார். மார்க் கம்மி தான், ஆனால் அந்த வருஷத்தில் எல்லாருக்கும் என்ஜினியர் 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 ஆகணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு மோகத்தை ஏற்படுத்தி கர்த்தர் கிரியை செய்கிறான். ஒரு சகோதரி கூட சாட்சி, உங்கள் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது பிஇ கோயம்புத்தூரில் ஃபேமஸான காலேஜில் தான் மெரிட்டில் போய் சேர்றாங்க. ஆனால் இவங்க ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால அந்த காலேஜில் பயங்கரமான டார்ச்சர். சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, பேரண்ட்ஸ் நல்லா பேசுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களுடைய எழுதி கொடுக்க அசைன்மெண்ட் பேப்பர் எங்கேயாவது போட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் நீ கொடுத்த பேப்பர் இல்லை அப்படிம்பாங்க. திரும்ப கடைசி நேரத்தில் உட்காந்து எழுதுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது சொன்னாங்க, நீயாவது பாஸ் பண்ணுறதாவது அப்படின்னு சொன்னாங்களாம். நீயாவது பாஸ் பண்ணுறதாவது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அந்த டைமில் கொரோனா வந்து அலிசோத்திரம் அவங்க பாஸ் ஆகி அவங்களுடைய என்னது சர்டிஃபிகேட் வீட்டுக்கே வரக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கொரோனா டைமில் எங்கள் ஸ்கூலுக்கு என்ன காலேஜுக்கே போக வேண்டிய சூழ்நிலை இல்லை, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், எல்லாரையும்
பாஸ் பண்ணி விட சொல்லிட்டாங்க. வீட்டுக்கே இதெல்லாம் சொல்கிறேன், உங்கள் குறைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட நீங்கள் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் பாருங்க, அது சோத்திரம் நல்லா தூங்க வச்சார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு இங்கிலீஷ் சர்வீஸில் பேசும்போது சொன்னார், நீ போக வேண்டிய நல்லா தூங்கு. தட்டி எழுப்பினாரு. காகம் என்னைக்காவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த காகம் பாருங்க குழந்தை கொடுத்துச்சு, இறைச்சியும் அப்பமும் கொண்டு கொடுத்து திரும்ப நல்லா சாப்பிட்றாரு, திரும்ப தூங்குறாரு, திரும்ப நல்லா சாப்பிட்றாரு, தூங்குறாரு. நானுமே நினைப்பேன் ஒரு 2 நாள் கண்டினியூஸாக தூங்கினா நல்லா இருக்குமே நினைப்பேன். அதுக்கு இப்போ சாத்தியமே இல்லை. எல்லா வியாதி எல்லா பலவீனம் வந்து இருமல் எல்லாம் எப்போ போகும்னா ஓவர் ஸ்ட்ரெயினால தான் இருக்குது. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாம் போயிடும். அதனால் மொபைலுக்கு லீவ் போட்டு தான் தூங்கணும். அதே நேரத்தில் நிறைய பேர்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு படுத்துக்கிட்டே இப்படி பார்த்துட்டு இருக்காது. இப்படி இருக்கிற பிரச்சனை புதுசாக இன்னும் வரதாச்சு. அப்போ நல்ல கவனிக்க தேவை ஜனங்களே, நல்ல குறைபாடுகள் நிமித்தமாக நம்ம லைஃப்பில் வர்ற பயம்னு சொல்லி பார்க்குறோம். அதை கத்த நிற்கிறேன். 3வதாக பாருங்க, எதிர்கால பயம். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீட் இங்கே வந்து தான் நீட் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை, கத்த சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வருங்கால பயங்கள் எல்லாம், அதை ஒரு பாட்டு பாடுவோம், வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருள்நாதர் இயேசுவிடம் என்ன செய், அனைத்தையும் கொடுத்து விடு. வருங்கால பயங்கள் எல்லாம் போராடுமே நெஞ்சமே வாட்டுதோ அனுதினமும், வரும் கால பயங்கள் எல்லாம் அனுதினமும் அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே, ஆனந்தம் அருள்நாத சமூகத்தில் போராடும் என் நெஞ்சமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, நம்முடைய காலங்கள் நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன். ஆனால் இயேசு உண்டு, அதராதே மனமே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எதிர்கால பயம் நம்ம வாழ்க்கையில ஒரு சூத்திரம், ஒரு என்னது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேற விடாதபடி தடுக்குது. பாருங்க, உங்கள் லைஃப் ஆண்டவர் கரத்தில் கொடுத்துருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா நீங்க இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, மனுஷ பயம், மனிதர்களை குறித்த ஒரு பயம். ஆட்களை பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய லெவலில் தான் இப்போ இருக்கிறாங்க. பாருங்க, எந்த புத்துல எந்த அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிதான் இருக்குது. ரொம்ப என்ன இன்னைக்கு நான் காலேஜ் சொன்னேன், நமக்கு நோ சொல்ல தெரியணும், நம்ம பவுண்டரி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய நேரத்தில் சிக்கலை சிக்குவோம். எப்படின்னா, இறக்கம் பாராட்டுற நேரத்தில் தான் சிக்குவோம். பாருங்க, நானே நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன். இதுக்கு நான் எனக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஏன் சம்பந்தம் அப்படின்னா, இறக்கம் பாராட்டுறதுனால மாட்டும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நமக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தோம்னா இந்த சிக்கலில் நம்ம சிக்கியிருக்க மாட்டோம். சில நேரங்களில் மனுஷன் பயம். அதான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு
வெளிச்சமாயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் என் பட்சத்தில் இருந்தார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தா மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? யாரும் உங்க வேல்யூவை குறைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரக்கிள் கார்பரேஷன் அமெரிக்காவில் ஸ்தோத்திரம், அதில் போர்டில் பெரிய லெவலில் இருக்கிற ஒருத்தர் இந்திய தேசத்துக்கு வந்தார். அவங்க சிஸ்டர் ஞானவள்ளி அவங்களுடைய மருமகனுடைய ஃப்ரெண்ட், அந்த கம்பெனியில் இருக்கிற டைரக்டர் லெவலில் இருக்கிறோம். ஒரு தடவை இந்திய தேசத்துக்கு வந்த பொழுது டூரிஸ்ட் கைடாக என்னை அனுப்பியிருந்தாங்க அவரை எங்கள் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ அவர் சர்ச்சில் சகோதரி ஐக்கியத்தில் கூட கொஞ்சம் பேசினார். டிரான்ஸ்லேட்டர் நான் அவருக்கு. ஸோ டூரிஸ்ட் கைடாக போயிருந்தோம். நானும், எனக்கு ஒரு சார் இருந்தார், லாசர் அடைக்கலம் சென்ட் சேவியர்ஸ். அவர் வாகனத்தை ஓட்டினார், நான் கூட இவரை கூட்டிகிட்டு போய் இப்படி எல்லா இடத்தையும் காட்டணும் பாருங்கள். அப்போ ஒரு சகோதரி ஐக்கிய ஜபத்தில் வந்த பொழுது ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார். கையில் ஒரு, அன்னைக்கு எத்தனை ரூபாய், 1000 ரூபாயா? அன்னைக்கெலாம் 1000 ரூபாய் இருந்துச்சு இல்லை ஒரு காலத்தில். 1000 ரூபாய் இருந்தது, ஞாபகம் இருக்கா? இருந்தது. இப்போ எடுத்தார், கையில் எடுத்துட்டு அதை நல்லா கசக்குனார். அதை பார்த்து தூன்னு துப்புனார். எல்லாம் பட்டு தூக்கி இப்படி தூரப்பட்டார். போட்டு சொன்னார், இப்போ இந்த 1000 ரூபா நோட்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு கேட்டார். உடனே சொன்னாங்க, இந்த 1000 ரூபா நோட்டு என்ன செய்யும்? செல்லுபடி. இந்த உலகம் உங்களை கசக்கி பிடிஞ்சாலும் தூன்னு துப்புனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மதிப்பு ஒரு நாளும் குறையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய மாஸ்டர் பீஸ். சொல்லுங்க அல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசட்டுமே, காரணமின்றி பகைக்கட்டுமே, தூற்றட்டுமே, என்ன செஞ்சாலும் உங்கள் வேல்யூ ஒரு நாளும் குறையாது. கரங்களை வைத்து தெளிச்சோம் பார்ப்போம். அவர் அப்படி பண்ணிடுவாரோ, இப்படி என் பேரை கெடுத்துருவாரோ, அதை பண்ணிடுவாரோ. பார்த்து சத்துருவை பார்த்து சரிங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். அதான் மனுஷர் மேல இருக்கிற பயம். கவலைப்படாது, கர்த்தர் அனுமதிக்காம உங்க லைஃப்ல எதுவும் நடக்காது. நம்ம இந்த பாட்டு பாடுற நேரத்தில் ஒரு சின்ன முடி கூட ஆண்டவர் அனுமதி இல்லாம தரையில விடாதுன்னா, உன்னை தொடுகிறவின் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் எதுக்கு ஏன் பயப்படுறீங்க? பயத்தை தூக்கி போடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பை நான் நினைக்கிறேன்ப்பா, உங்க பூர அன்பை நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், என்னை தப்புவிப்பீர், எல்லா சூழ்நிலையும் நான் ஜெயித்து வர எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வீர். அல்லேலூயா. என் பலவீன குறைவு கூட நான் பெருசா நினைக்கல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 4 வித பயங்களை குறித்து சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? மரண பயம். 2வது குறைவுகள் குறித்த ஒரு பயம். 3வது எதிர்காலத்தில் இருக்கிற பயம். மனுஷனை குறித்து இருக்கிற பயம். இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்னே ஒன்று சொல்லணும், அந்த பூர்ண அன்பை நினைத்து பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பு. நீங்கள் எத்தனை தடவை தவறு செஞ்சாலும் உங்களை மன்னிக்கிற அன்பு. அதுக்கு தண்டனை நீங்கள் தவறு செஞ்சுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அன்பை விளங்கிச்சிங்கன்னா நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயத்த, எத்தனை தடவை தவறு செஞ்சாலும் உங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களை காட்டி கொடுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. சோத்ரா, அந்த அன்புக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். மீண்டும் உங்கள் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பை மட்டும் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா பயமும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவ. சொல்லுவோம், அப்படி எழும்பி நிற்போமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலம் தருகிறார், உதவி செய்கிறார், பலம் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட
காத்திட வருகிறார். ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட, சொல்லுங்க சொல்லுங்க, பயப்படும், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். ஓ பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு. சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு இருப்பதனால். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிட்டே அப்படின்னு நினைக்கலாம். எல்லாவற்றால் நிரப்புகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும். எது பூர்ண அன்பு? இயேசுவின் அன்பு. அந்த பூர்ண அன்பு நம்மளோட பயத்தெல்லாம் தூக்கி போடும். மரண பயத்தை நீக்கும், குறைவுகள் இருக்கிற பயத்தை நீக்க போடும், எதிர்கால பயத்தை நீக்க போடும். ஸ்தோத்திரம். மனிதர்கள் நிமித்த இருக்கிற பயத்தை நீக்கி போடும். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இம்மட்டு உதவி செய்தவர் இனிமேல் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாள் நீங்கள்லாம் சேர்ந்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் பாருங்க எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஜனங்களோடு கூட நீ பேசிருப்பின் விசுவாசிக்கிறேன். பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ தொடர்ந்து நீ மகிமைப்படும்படியான்னு செபிக்கும். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வதியும். நம்முடைய கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் நிறைவா இருக்கு. பிள்ளைகள் சம்பூர்ணமா இருக்க, சுகமா இருக்க, சமாதானமா இருக்க, சந்தோஷமா இருக்க வாழ்த்துக்கிறோம். அல்ல சத்தியத்தை நடக்க, சாட்சியா இருக்க, சாட்சிய பகர, சகலவித நன்மைகளை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எல்லா தேவைகளை சார்ந்தீங்க, நல்ல நோய் சக்தியை நாட்களை தாங்க. அப்பா இந்த வாரத்திற்கு எல்லா ஊழியங்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, சபை விசுவாசங்கள் மத்தியில நல்ல சாட்சிகள் உண்டாகட்டும். அப்பா இந்த வாரத்தில் செய்த ஊழியங்களுக்கு பெருக்கமான நன்மைகளை தந்து நீ கனப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. அப்படி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எஸ், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் உங்களை முதலாவது நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தரை நேசிக்கணும், பின்பதாக மற்றவர்கள் நேசிக்கணும். அதே நேரத்தில் உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டியது மிக அவசியம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை கேட்டோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆலோசனையை சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய அட்ரஸ் கீழே போட்டிருப்பாங்க, வாங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை, ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. எஸ், யூத்துக்கான எஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இன்னொரு யூடியூப் சேனலில் பிளஸ் சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசனம் நம்மோடு நிறைவாயிருப்பதாக. ஆமென்.